கர்த்தர் மேம்பட்டதாக. இன்றைய வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். கர்த்தர் மேம்பட்டதாக. இந்த வசனத்தில் இயேசு சொல்லும்போது உங்கள் சகோதரருடைய நமக்கு விரோதமாக நம்ம சகோதரிகள், அது கூடிய சகோதரிகிட்டு நம்ம கர்த்தர் அறிந்த சகோதர ஐக்கியமாக இருக்கட்டும், ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு மீறல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மன்னிக்கிறீங்கன்னா மனப்பூர்வமாக மன்னிச்சிடணுமா, மனப்பூர்வமாக மன்னிச்சிடணும். நம்ம ஒருக்க நம்மளும் சிலவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட குணம் உண்டு, மன்னிச்சிடுவோம். ஆனால் என்னைக்காவது சொல்லி காட்டுவோம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவோம். ஆனால் சொல்லி காட்டக்கூடாது. அந்த மனப்பூர்வமாய் அதை டோட்டலி மன்னிச்சிங்கன்னா, அதுக்கு கற்றுட்ட முடியல அப்படின்னு கற்றுட்டு பலன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மன்னிக்கும் போது தான் நீங்கள் செஞ்ச பாவங்கள் இருக்கலாம், நீங்கள் செஞ்ச மீறுதல்கள் இருக்கலாம், அது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது கர்த்தரும் அதே மாதிரி மனப்பூர்வம் மன்னிச்சுடுவார். ஸோ நம்மள்ட்ட யாராவது மன்னிப்பு கேட்க வரும்பொழுது நம்மளும் அதை மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது சகோதரன் உங்கள்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நம்ம மன்னிக்கணும். அதை மன்னிக்கிறதுக்கு இருதயத்தை கர்த்தர்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் தருவார். நம்ம கர்த்தர் வேதத்தில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீ கர்த்தர்ட்ட அதுக்கான அந்த பலனை கேட்கலாம். நம்ம எவ்வளோ செலவு முடியலைங்க, மன்னிக்கவே முடியலன்னு சொன்னால் நம்ம கர்த்தர்ட்ட பலன் கேட்கலாம். நம்ம பலத்த முடியாது. ஆனால் அப்படி முழுமையாக நீங்கள் மன்னிக்கும்போது, நீங்கள் முழுமையாக மன்னிச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் மன்னிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஆண்டவரே என்னுடைய மீறுதலையும் மன்னிங்க ஆண்டவரே, நீங்கள் இந்த மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு அடுத்து கர்த்தரோட சமூகத்தை வந்து எல்லா பாவத்தை அறிக்கை பண்ணி முழுமையாக கேட்டிங்கன்னா உங்கள் பாவத்தை கர்த்தர் விடுதலை பண்ணுவார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு நறுமணமான வாழ்க்கையாக உங்களை மாற்றுவார். இந்த வேளையில் இந்த வாழ்க்கையை ஒரு விஷயம் பார்ப்போம். ஏதாவது நம்ம யாரையும் மன்னிக்க முடியாமல் இருப்போம், மன்னிப்பு கேட்டால் கூட நம்மளால் கொடுக்க முடியாமல் இருக்குமானால் இன்றைக்கி ஒரு விஷயம் அதுக்கான பலனை கேட்போம், எல்லாரையும் மன்னிப்போம். நம்ம பார்த்து கர்த்தர் மன்னிப்பார். இந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்தை உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு வந்து உங்களை கருவியாக பயன்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.